ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் புல்லட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, ஒன் ப்ளஸ் அந்த பாக்ஸ் தான். ஓகே, நம்ம இந்த ஒன் ப்ளஸோட ரிவ்யூ முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதோட ஸ்பெக்ஸ் படிச்சுக்கலாம். வார்ப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்புறம் லாங் பேட்டரி லைஃப்ங்கிறது உங்களுக்கு லாங்கான பேட்டரி லைஃப், ஒரு மேக்னெட்டிக் கண்ட்ரோல், மேக்னெட்டிக் பேரிங் மற்றும் அதெல்லாம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப், இது ஐபிஎக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயிக் ஸ்விட்ச் மாற்றிக்கலாம், ஈஸியாக ஸ்விட்ச் ஆக. லோ லேட்டன்சி மோட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரிலேட்டடாக அதுவும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வார்ப் சார்ஜிங்கும் லோ லேட்டன்சி மோடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டப்பா இங்கே இருக்குது, வாங்க அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. வெளியில் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களுக்கு ஒன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எடுக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. திருப்பி பார்த்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனே ஏதோ ஒரு மங்கி மாதிரி இருக்குது பார்க்கும்போது, அந்த வச்சுருக்க ஷேப்பு. அதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ. ஓகே, அந்த எடுக்கிறதுக்காக ஒரு பீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை சேர்த்து நம்ம இப்போதைக்கு எடுத்துடலாம். ஓகே, இப்போ மொத்தமாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாகவே ஃபிக்ஸபிளாக தான் இருக்குது. மொத்தமாக இப்போ வெளியே எடுத்துட்டோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாகவே தான் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி உங்களுக்கு பட்ஸ் இருக்குது. பட்ஸோட ஷேப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் பேரிங்கோட 90 டிகிரி, அதாவது 160 டிகிரி ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக உங்கள் காதில் ஃபிட் ஆகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட பாக்ஸில் நெவர் செட்டில், அது ஒன் ப்ளஸோட ஃபேமஸே அதுதான். அப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வேறு எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். உள்ளே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கேபிள் ப்ளக் கிளப்பு, அந்த ரெட் கேபிள் தான் எப்போவுமே ஒன் ப்ளஸில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க அது என்னமோ பின்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிக்க தேவையில்லை இப்போதைக்கு. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு அந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜிங்னாலே ஃபேமஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் தான். வார்ப் சார்ஜிங் பார்த்திங்கன்னா அது எப்படி ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிலேருந்து தான் கொண்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்என்எம் அப்படிங்கிற 3 சைஸில். உங்களுக்கு எது உங்கள் காதுக்கு ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் இதில் கொடுக்க கிடையாது. அவ்வளோதான் இந்த பாக்ஸில். இதுதான் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங். ஓகே கைஸ், இப்போ அதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ரிவ்யூவுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் மட்டும் கொடுத்துக்கிறேன். லோ லேட்டன்சி மோட், வார்ப் சார்ஜிங், 10 minutes சார்ஜ், 10 hours ஸ்டாக்ஸ். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உண்மையாக. ஸோ ஒரு பிராண்டிங்னு சொன்னாலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட் அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வரும்னு சொல்ல முடியாது, அது ரிலேட்டடாக வரலாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒன் ப்ளஸ்ங்கிறதே ஒரு பெரிய பிராண்டு. இதுவும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ்க்கு சரி, ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்க்கும் சரி, ஏகப்பட்ட பேருக்கு நிறையவே டவுட் இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்ப் சார்ஜிங்கில் ஒருத்தருக்கு நல்லாவே டவுட் இருந்தது. எனக்கு நல்லாவே புரியுது அவரோட கேள்வி நீங்களே பாருங்களேன். ஸோ அவரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 minutes சார்ஜ் சரி, 10 hours ஸ்டாக் சரி. அது நான் இப்போ ரெட்மி ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் ரெட்மி சார்ஜர்லாம் வச்சுருக்கேன். அந்த சார்ஜில் போய் இது போட்டால் 10 minutes சார்ஜ், 10 hours டாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். என்னோட ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ஆன்சர் தான். கேட்டிங்கன்னா அதோட ஆன்சர் எஸ். ஸோ 10 minutes சார்ஜ், 10 hours ஸ்டாக்ஸ் ஒரு உண்மையான விஷயம் தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லோ லேட்டன்சி மோட் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன? இந்த ஒன் ப்ளஸ் கேமிங் ஃபீச்சர்ஸ், இந்த ஒன் ப்ளஸ் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஏஆர் லான்ச் இன்வைட் இருந்துச்சு, அது கூட ரிலேட்டடான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த லோ லேட்டன்சி மோட் அது ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு பிரத்யேகமான ஒரு தயாரிப்பாக தான் தயாரிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்னா அவர் ஆலன் வாக்கரோட ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் தயாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லையும் ஒன் ப்ளஸ்ங்க ஒரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வார்ப் சார்ஜிங், இந்த லோ லேட்டன்சி மோட், ஒன் ப்ளஸும் அப்புறம் டாப்பில் காமிச்சிக்கணும்ல அப்படின்னா அதனால தான்.
ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்க்கும் ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் பேஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸில் ரொம்ப 9.2 மில்லிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே நாங்கள் 11 கொடுத்துருந்தாங்க ரியல்மி பட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நான் போட்டிருந்தேன், அந்த சஜஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இந்த நீங்கள் ஊக் சார்ஜிங் எடுத்தாலும் சரிங்க, எந்த சார்ஜிங் எடுத்தாலும் சரி, அந்த டைப் சி கேபிள் சார்ஜிங் எடுத்தாலும் சரி, அதுக்கு உள்ள கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், போட் ராக்கர்ஸ் 261 இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சரி ஒன் ப்ளஸ்ஸே எடுத்துக்கலாமே, புல்லட்ஸ் ஒயர்லெஸ்ட்டு. இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு 1200 மில்லி ஆம்பியர் பேட்டரி தராங்கன்னா, அந்த 1250 அந்த மில்லி ஆம்பியர் பேட்டரி அளவுக்கு தான் அது கேப்பபிலிட்டி, அது மேலே தாண்டாது. இப்போ நான் வந்து 18 வாட் சார்ஜர் போடுறேன் இதுக்கு போயிட்டு, 18 வாட் சார்ஜர் எனக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா 4115 மில்லி ஆம்பியருக்கு உள்ள பேட்டரிக்குள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்கன்னா, அதோட சார்ஜர் போயிட்டு நான் வந்து ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் ஜெட்டில் போகிறேன்னா ஒன்றும் ஆகவே ஆகாது. அதோட கேப்பபிலிட்டி எவ்வளவோ அந்த கேப்பபிலிட்டி அளவுக்கு தான் உங்களுக்கு போய் அது சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகி முடிச்சோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ப்ராடக்ட் டிஃபெக்ட் எதுவுமே ஆகவே ஆகாது. இந்த கேள்விக்கான ஆன்சர் இது மட்டும்தான். ஸோ வேறு ஆன்சர் கிடையவே கிடையாது. இந்த லோ லேட்டன்சி மோட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த லோ லேட்டன்சி மோட் இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூகுளையும் போய் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரிவ்யூ வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்கான், சித்தேஷ்னு ஒரு பையன். ஸோ அவனோட ரிவ்யூ நீங்கள் பாருங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்வார். இப்போ இதோட நம்ம ஸ்ட்ரென்த்து டெஸ்ட்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எத்து போகாது, அதெல்லாம் எதுவுமே ஆகவே ஆகாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டியூரபிலிட்டியோட ஹார்டான தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அப்புறம் கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்டான ஒரு ஒயர் கொடுத்து உங்களுக்கு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளஸ் பட்டன், இன்னொன்று மைனஸ் பட்டன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் டவுன் அப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன், பவர் ஆஃப் பட்டன், டபுள் டேப் பவர் ஆன், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. அவங்க பிராண்டிங் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அந்த ஒன் ப்ளஸ்ங்கிற அந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் மேக்னெட்டிக் பேரிங் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ரொம்ப டைட்டாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஸோ இது ஓகே தான். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காதில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 160 டிகிரி ஆங்கிள்னாலே உங்கள் காதில் ஃபிட் ஆகும், மேக்ஸிமம் கீழே உங்களுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அவங்களோட டிசைனாக பர்ஃபெக்டாக இருக்குது, இதில் குறை சொல்கிறக்கு அளவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள டைப் சி சார்ஜர் இருக்குது, அதை நம்ம குத்துனோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ப் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. அவங்களோட மேட்டர், அதாவது அவங்களோட இந்த ப்ராடக்ட் தான் அந்த மெயினே. இந்த வார்ப் சார்ஜிங் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அங்கே காமிக்கும் இந்த லைட்டில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோட இது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சந்திரா வந்து அன்பாக்சிங்கில் அதெல்லாம் சொல்லியிருப்பாப்படி. ஆக்சுவலி இதை நான் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் வாய்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட சீசல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரப்பர், பிளாஸ்டிக் எல்லாம் ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது மேக்னெட்டிக்கில் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் பாஸ் ஆகுது, ஆனால் ப்ளே ஆகலை. நீங்கள் ப்ளே பட்டனை தொட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன சொல்கிறது, இதில் வந்து 3 சைஸில் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட இயருக்கு எது ஃபிட் ஆகுதோ எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து காதுக்குள்ளே நல்லா ஃபிட் ஆகுது. நீங்கள் ஜாகிங் இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழே உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இதில் குயிக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுங்காட்டி நீங்கள் ஒரு 2 லேப்டாப்ஸ் இல்லை ஃபோனு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு குயிக் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் 8, 7ஓட சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 10 ஹவர்ஸ் ப்ளேபேக் தர அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோனில் மட்டும் உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட் தராங்க. ஓகே, அப்புறம் இதோட கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அது ஒன்லி வால்யூம் மட்டும்தான் பண்ண முடியும். சென்டரில் இருக்கிறது தான் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாங்கை ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், கால்ஸ் அட்டன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வேலை செய்யும். அது தவிர இதில் வேறு எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லை. இது வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஒயிட் லைட் தெரியும், ஒரு எல்இடி இண்டிகேஷன் இதில் தந்திருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் எனக்கு வருது. ஆனால் நான் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணி ஃபோர்த் டே தான் சார்ஜே போட்டேன். ஓகே கேஸ், அவரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அட்லாஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வாங்கலாம்.
என்னடா வாங்கவே வரக்கூடாத மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்கவே வாங்கலாம் தான், நீங்கள் வாங்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் 1500 கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் பை லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு பிரத்யேகம் உருவாக்கி வச்சுருக்கேன், அதை நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் see you later again. Bye.